ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சென்னை 47வது புத்தக கண்காட்சியில் இருக்கோம். இந்த கண்காட்சியில் காலச்சூடு அரங்கத்தில் காலச்சூடு கண்ணன் அவர்களோட நம்ம உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் 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 சார், நம்ம ஒவ்வொரு ஆண்டு சந்திச்சுக்கிருக்கோம். இந்த ஆண்டு காலச்சூடில் எத்தனை புத்தகங்கள் புதிதாக வந்திருக்கு? நாங்கள் இந்த ஆண்டு கழிஞ்ச ஆண்டு 100 புத்தகங்கள் கொண்டு வந்திருந்தோம். இந்த ஆண்டும் அதே மாதிரி திட்டத்தில் இருந்தோம். கழிந்த மாதத்தில் தமிழகத்தில் மழை பாதிப்புகள்லாம் வந்ததுக்கு பிறகு இந்த சூழ்நிலையில் புத்தக சந்தை எப்படி இருக்குமோன்ற ஒரு சின்ன எண்ணத்தில் சில புத்தகங்களை நாங்கள் போடுறத சில மாதங்களுக்கு தள்ளி வச்சிட்டோம். அப்படி இருந்தும் கிட்டத்தட்ட 90 புத்தகங்கள் இந்த ஆண்டு வந்திருக்குது. புத்தகங்களோட எண்ணிக்கை அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா எத்தனை வகைமைகளில் இந்த புத்தகங்களை கொண்டு வரோம் அப்படின்றது. பொதுவாக ஒரு புத்தக சந்தையுடைய ஒரு மொழியுடைய ஒரு பதிப்புச்சூழலுடைய ஒரு ஆழம்ன்றது எவ்வளோ புத்தகங்கள் வருதுன்றது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் வரக்கூடிய புத்தகங்கள் எவ்வளோ விற்பனை ஆகுது அப்படிங்கிறது, எவ்வளவு பரந்த கருப்பொருளில் ஆங்கிலத்தில் இதுக்கு பிப்ளியோ டைவர்சிட்டி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரி ஒரு பரந்த கருப்பொருளில் புத்தகம் வருதுன்றது இன்னொரு முக்கியமான அம்சம். அதனால் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் எங்களுடைய கருப்பொருளோட வீச்சை மெதுவாக விரிவுபடுத்திக்கிட்டே போகிறீங்க. இப்போ இலக்கணம், அகராதி அப்படின்ற வரைக்கும் நாங்கள் புத்தகங்களை போட ஆரம்பிச்சிட்டோம். அப்படி போடும்போது அதில் என்ன விஷயம்னா, அந்த துறை சார்ந்த நிபுணர்களும் எங்களுடைய வட்டத்தில் அவங்க இணைஞ்சால் தான் அதை பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி பதிப்படியாக தமிழில் அறிவியல் புத்தகங்கள் எல்லாமே தமிழ் சார்ந்து, பொருளாதாரம் தமிழில் பார்த்திங்கன்னா பல துறைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் தான் வரும், தமிழில் வராதுன்ற மாதிரி தான் நமக்கு எண்ணங்கள் இருக்குது. அதை மாற்றி நம்ம தமிழில் புத்தகங்கள் போடும்போது தான் அதுக்கான வார்த்தைகள் உருவாகும், வார்த்தைகள் பரவும், வார்த்தைகளுக்கு புதிய பொருள் சேரும். அந்த மாதிரி அப்படி தான் ஒரு மொழி மேலும் மேலும் வளம் பெற முடியுன்றதுனால எல்லா வகையான கருப்பொருள் சார்ந்த புத்தகங்களும் போடுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும்போது அதற்குரிய நிபுணர்களை தொடர்பு கொண்டு அவங்க ஆலோசனைகளோடு அதை போட்டுட்டு வரோம். சார், உங்களுடைய பதிப்பகத்தில் வரக்கூடிய தமிழ் புத்தகங்களை சந்தைப்படுத்துவதில் நீங்கள் முதன்மையாக இருக்கீங்க, முக்கியமான ஒரு நம்பராகவும் இருக்கீங்க. இந்த தமிழ் பதிப்பு சூழலில் ஒரு முன்னோடியாகவும் நீங்கள் இருக்கீங்க. உதாரணத்துக்கு மொழிபெயர்ப்பு நூல்கள், அதாவது தமிழ்லேருந்து அயல்நாட்டுக்கு அயல்மொழிக்கு மொழிபெயர்ப்பு எடுத்துகிட்டு போதில் நீங்கள் முன்னோடியாக திகழ்தான் இந்த தமிழ் இலக்கிய சூழல் பார்க்குது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது சில விஷயங்கள் நம்ம ஒரு பணியை தொடங்கும் போது திட்டம் போட்டு தொடங்குவோம். சில விஷயங்கள் அந்த பணிக்குள்ளே நம்ம ஈடுபடும் போது திடீர்னு சில புதிய கதவுகள் திறக்கும். அப்போ அந்த வாய்ப்பு வரும்போது நம்ம எப்படி அதை பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான் முக்கியம். உதாரணமாக இதை இன்றைக்கி இப்போ நம்ம சென்னை புத்தகச்சந்தை, இங்கே பன்னாட்டு புத்தகச்சந்தை அரசு நடத்துகிறாங்க. இந்த சூழலில் இப்போ ரைட்ஸ் கேட்லாக் போன்ற சொற்கள்லாம் சாதாரணமாக இன்றைக்கி இப்போ புழக்கத்துக்கு இன்றைக்கி பேசப்படுது. இப்போ 2003-4 நான் முதல்ல ரைட்ஸ் டேபிள் அப்படிங்கிற சொல்ல நான் தில்லி புத்தகச்சந்தையில் பார்த்தபோது நான் என்ன நினச்சேன்னா, மனித உரிமை பற்றி ஏதோ பண்ணுறாங்க போல் இருக்குது அப்படி தான் நினச்சிக்கிட்டேன். அந்தளவு தான் எனக்கு அன்றைக்கி அதை பற்றி விஷயம் தெரிஞ்சது. அங்கே போன பிறகு தான் சரி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது போல் இருக்குது அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம அதுக்கப்புறம் அதை கற்றுக்கொள்வதற்கு என்ன முயற்சி எடுக்கிறோம், அதில் புழங்குவதற்கு என்ன முயற்சி எடுக்கிறோன்றது நம்ம கையில் இருக்குது. அப்போ நம்ம காலச்சூடு பதிப்பு ஆரம்பிக்கும் போது இப்படி ஒரு திட்டம் உண்டான்னு கேட்டால், அஃப்கோர்ஸ் உலக மொழிகளோட புத்தகங்கள்லாம் தமிழை கொண்டு வரணும் அப்படின்ற ஆர்வம் உண்டு. தமிழ் அதிகபட்சமாக மலையாளத்துக்கு போமா, ஆங்கிலத்துக்கு போமா, அதை தாண்டி நம்ம அந்த காலகட்டத்தில் நாங்கள் யோசிச்சதில்லை அட்லீஸ்ட். ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இது வழியாக வாய்ப்புகள் வருதுன்னு வரும்போது சரி, அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், ஃப்ராங்க்ஃபர்ட் போகணும், ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு எப்படி போகிறது அப்படின்னு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன வாய்ப்புகளையும் ஒவ்வொரு சின்ன பிடியும் முழுமையாக பயன்படுத்தி அதிகபட்ச முயற்சி எடுத்து நம்ம அதை மேற்கொள்ளும் போது தான் நம்ம அதை செய்ய முடியும். அதுக்கு நம்ம அந்தந்த காலகட்டத்தில் நம்ம பண வசதிக்கு ஏற்ப சில முதலீடுகள் பண்ண வேண்டியிருக்கும், நம்முடைய உழைப்பை முதலீடு பண்ண வேண்டியிருக்கும். வெற்றின்றது நிச்சயம் இல்லை, நம்ம பல முயற்சிகள் பண்ணுவோம், சிலது வெற்றி பெறலாம், வெற்றி பெறாமல் தோல்வி அடையலாம். அந்த எல்லாத்தையும் சேர்த்து நான் எந்த ஆண்டு சென்னை புத்தகச்சந்தைக்கு வந்தேனோ அதே ஆண்டு தில்லிக்கு போய் பன்னாட்டு புத்தகச்சந்தையிலையும் கலந்துக்கிட்டேன். அதே ஆண்டில் இங்கே ஒரு ஜனவரி மாதம், அங்கே பிப்ரவரி மாதம் அங்கே போயிட்டோம். அதுலேருந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு பொறுத்து ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு வாய்ப்பு கிடைச்ச போது ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு போனோம். போய் அந்த விஷயங்களை போகும்போது நம்ம கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். தமிழ்னா அங்கே யாருக்குமே என்னென்னு தெரியாது. அப்போ நம்ம படிப்படியாக உறவுகளை வளர்த்து எடுத்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அங்கே போன பிறகு தான் சரி தமிழுக்குன்னு ஒரு சிறு இடத்த ஒரு சின்ன மூலையை உருவாக்க முடிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது தமிழக அரசு முயற்சியோடு வரும்போது அந்த இடம் நிச்சயமாக இன்னும் விரிவுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
உங்களுடைய இந்த டெல்லி புத்தக கண்காட்சிக்கு நீங்கள் போயிட்டு வந்த அனுபவம், அதுக்கப்புறம் ஃப்ராங்க்பர்ட் போயிட்டு வந்த அனுபவம், இதெல்லாம் வந்து தமிழக அரசு வந்து உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதிலிருந்து உங்களுடைய அனுபவத்தை வந்து எடுத்துக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டாங்களா? எனக்கு தமிழக அரசு யார் கவனிச்சாங்க கவனிக்கலான்ற விஷயம் எனக்கு அது தெரியல. அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. பட் இந்த மாதிரி ஒரு முயற்சி நடக்கும்போது என்னுடைய அனுபவமோ தொடர்புகளோ எந்த விதத்துலையோ அவங்களுக்கு பயன்படும்னு நினச்சேன்னா அதை முழு மனசோடு செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அது அது அந்த திறந்த மனம் தான் நம்ம கொடுக்க முடியுமே ஒழிய அவங்க என்ன கவனிச்சாங்க என்ன பின்புறத்தில் ஆரம்பித்தாங்கன்றதை பற்றி எனக்கு சொல்ல முடியாதுன்னா நான் அதை கேட்டதும் இல்லை, எனக்கு அது ஆர்வமும் இல்லை. ஆமாம், என்னுடைய சைடு என்னென்னா நான் அங்கே போக ஆரம்பித்ததில் இருந்து இப்படி ஒரு புத்தகம் நடத்துது, தமிழ் பதிப்பாளர் இங்கே போகணும் அப்படின்றத நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன், தொடர்ந்து எழுதிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு ஆள் போய் வந்து தமிழை வந்து எவ்வளோ பெரிய சூரனாக இருந்தாலும் அங்கே நிலைநிறுத்திட முடியாது. ஒரு மொழி சூழல் போகணும், பல பதிப்பாளர்கள் வரணும், வந்து அங்கே ஒரு அரங்கம் வச்சு அது ஒரு பெரிய பணியாக மேற்கொண்டால் தான் தமிழ்ன்றது வந்து ஒரு விஷயம் அப்படின்றது ஆகும். அதுக்காக ஒரு சின்ன ஒரு முன்கை வேணால் நம்ம எடுக்கலாமே ஒழிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணுன்றது எந்த ஒரு பதிப்பத்தாலேயோ ஒரு நபராலேயோ முடியாது. அந்த ஒரு சூழல் வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது வலுவாக உருவாகிட்டுறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. தமிழ்நாடு அரசு தான் வந்து இதை பார்க்கலை, ஆனால் குறைஞ்சபட்சம் வந்து பப்பாசி நிறுவனம் வந்து உங்களுடைய அனுபவத்தை வந்து உள்வாங்கியிருக்காங்களா? அது தொடர்பாக வந்து ஏதாவது உங்கள்கிட்ட பேசியிருக்காங்களா? ஏன்னா புத்தக கண்காட்சி அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை, அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாசிப்பு தளத்தை வந்து விரிவுபடுத்தக்கூடிய பண்பாட்டு தளமாக இருக்கக்கூடியது. அதற்கு உங்களுடைய அனுபவத்தை ஏதாவது பகிர்ந்துட்டு இருக்கீங்களா இது வரைக்கும்? அதற்கான ஒரு வாய்ப்பு இது வரைக்கும் அமையலைன்னு தான் சொல்லணும். ரொம்ப வியப்பாக இருக்குது சார் இந்த இப்படி சொல்கிறது. நீங்கள் உண்மையாகவே நீங்கள் சொல்கிறீங்களா அதை? ஆமாம், உண்மையாக சொல்கிறேன். அதுக்கான வாய்ப்போ அது மாதிரியான ஒரு கலந்தாலோசனை கூட்டமோ நம்மள்ட்ட கருத்து கேட்குற ஒரு வாய்ப்போ இது வரைக்கும் அமையவில்லை. அதுக்கு நீங்கள் வியப்படைகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் பப்பாசிக்கு என்ன இடம் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே வியப்பு தான் நீங்கள் அடைய வேண்டியிருக்கும். இன்னும் சரி, இப்படி சரி, ஒரு தமிழக அரசு நடத்துகிறாங்க, முக்கியமாக பப்பாசியுடைய தலையீட்டில் தான் நடத்துகிறாங்க அப்படின்றப்ப பன்னாட்டு கண்காட்சி அவங்களுக்கான பொறுப்பே இல்லைன்றீங்களா? அதாவது நான் வந்து பல நாடுகளுக்கு போய் பல புத்தச்சந்தைகளில் கலந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஃப்ராங்க்ஃபர்ட் புத்தச்சந்தையை நடத்துவதே ஜெர்மன் பதிப்பாளர் சங்கம் தான். அந்த சந்தை நடத்துறது அவங்களே ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அது 50, 60, 70 ஆண்டுகளாக இப்போ நடத்திட்டு இருக்காங்க. இப்படி நீங்கள் போனீங்கன்னா பல இடங்களில் அந்த பதிப்பாளர் சங்கம் தான் அந்த இதே அமைப்பை ஒழுங்கு பண்ணி அதுக்காக பணம் செலவழித்து பலரையும் கூப்பிட்டு பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு சந்தையை விரிவுபடுத்துவதற்கான முறை அப்படின்ற முறையில் ஒரு பரந்தப்பட்ட நோக்கில் வருங்காலத்துலேயும் நமக்கு வந்து இதை பயன்படும், நம்ம புத்தகச்சந்தை மேலும் விரிவடையும், நம்முடைய புத்தகங்கள் பல மொழிகளுக்கு போகும்போது நமக்கும் ஒரு வருமானம் பெருகும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க வந்து அதை முன்னெடுத்து செய்வாங்க. அல்லது அரசு முன்னெடுக்குதுன்னா அதில் உறுதியாக வந்து மிக முக்கியமான ஒரு இடத்துல அந்த பதிப்பாளர் சங்கம் அதில் இருக்கும். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இப்போ 16, 17, 18 அந்த நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு அதில் பப்பாசிக்கு எந்த விதமான இடமும் அதில் இல்லை. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எப்படி அது வளர்ச்சிக்கான போக்காக இருக்குன்னு? எனக்கு அது வந்து அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. தமிழக அரசு வந்து அதுக்கான முயற்சி எடுக்கலான்னு சொல்ல முடியாது. கழிஞ்ச ஆண்டு இங்கேயே அவங்க நடத்துனாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவில் பப்பாசி சார்பாக எல்லாரும் போய் அதை பார்வையிட்டாங்களான்றது கேள்வி கூட என்னால் சரியாக பதில் சொல்ல முடியாது. இந்த எதிர்த்தாப்பில் போய் நான் பார்த்தாங்களான்றது எனக்கு தெரியல. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அதை எந்த அளவுக்கு வரவேற்றாங்கன்னு பார்க்கும்போது எனக்கு அவங்க அதை அரவணைத்து கொண்டது போல் எனக்கு அது தெரியவில்லை. அப்படி இருக்கும்போது அரசு வந்து கழிஞ்ச ஆண்டு பப்பாசியோட பிரதிநிதிகளாக சிலரை இங்கேருந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அதனால் என்ன பயன் விளைஞ்சதுன்றது ஒரு மர்மமாக தான் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆண்டு அரசு ஏன் வந்து பப்பாசியை வந்து கூப்பிடலை, ஏன் பப்பாசியை கூட்டிகிட்டு போகலை அமைப்பாளர்கள் அப்படின்னு கேட்குறது கூட நமக்கு வந்து நாதி இல்லை. அப்படி தான் நான் பார்க்குறேன். அதில் அரசு தரப்பில் வந்து இது என்னால் அது குறையாக வந்து சொல்ல முடியல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு உற்சாகம் தன்மையோ அல்லது உற்சாகம் இல்லாத மட்டும் இல்லை, ஒரு சமயத்தில் ஒரு எதிரான மனநிலை இருக்கணும்னு கூட தோணும். அந்த மாதிரி ஒரு விதத்தில் எதிர்கொள்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இந்த புதிய விஷயங்களை உள்வாங்கிக் கொள்வது, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது, தம்மை மாற்றிக்கொள்வது அப்படின்ற ஒரு போக்கில் வந்து பப்பாசி தலைமை இருந்தால்தான் இது போன்ற விஷயங்களை அவங்க ஆர்வத்தோடு உள்வாங்கிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி ஒரு காலத்துக்கு ஏற்ப நம்ம மாற்றிக்கொள்வதற்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனநிலையில் பப்பாசி இருக்கிற மாதிரி தெரியல. நான் இதில் பப்பாசின்னு சொல்லும்போது இந்த ஆண்டு இருந்த ஆட்சிக்குழுவையோ கடந்த ஆண்டு ஆட்சிக்குழுவையோ நான் சொல்ல வந்து அது எனக்கு என்ன பொறுத்தவரை அது முக்கியம் இல்லை. பொதுவாக ஒட்டுமொத்தமாக பப்பாசிக்குன்னு ஒரு மனநிலை வந்து கடந்த பல ஆண்டுகளாக இருக்குது. அதை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்.
சரிங்க சார். இப்போ வந்து நீங்கள் பல கண்காட்சியை நீங்கள் பார்த்துட்டு வந்த ஒரு அனுபவம் இருக்குது. இந்த சென்னை புத்தக கண்காட்சியை பார்க்குறப்போ ஒரு அனுபவம் தோன்றும். இது கசப்பான அனுபவமா இருக்கா? இல்லை ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அனுபவமா இருக்கா? சென்னை புத்தக கண்காட்சியில் மகிழ்ச்சிகரமான அனுபவம் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா அது வந்து வாசகர்கள்ட்ட நம்ம கிடைக்குது. எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி ஒரு மழை பெய்யும் போதோ, இங்கே வந்து மேலே தண்ணிக்களை ஒழுகிற நேரத்துலையோ, தளம் வந்து மிக பிரச்சனைக்குரியதாக இருக்கும்போதோ, தட்டி விழக்கூடியதாகவோ அல்லது மேடு பள்ளமாகவோ இருக்கும்போதோ, இது எல்லாத்தையும் மீறி எப்படி வாசகர்கள் ஒவ்வொரு ஆண்டுகளும் வந்து எங்களை ஆதரிக்கிறாங்கன்றது பார்க்குறதுன்றது ஒரு மிகப்பெரிய அனுபவம். இன்னொரு பப்பாசியை பற்றி நம்ம வந்து பல குறைகள் சொல்லலாம். ஒரு மிக முக்கியமாக நிறைய நம்ம சொல்லி தான் ஆகணும். அது என்னென்னா, இந்தியாவில் தொடர்ந்து நடக்கக்கூடிய புத்தகச்சந்தைகளில் ஒன்று பப்பாசி நடத்தக்கூடிய சென்னை புத்தக சந்தை. அப்படி வந்து பல மொழிகளில் இல்லை. இப்போதைக்கு 2 பெரிய நிகழ்ச்சிகள் அங்கே இந்தியாவில் நடக்குது. ஒன்று நம்முடையது, இன்னொன்று வங்காளத்தில் நடக்கக்கூடிய புத்தகச்சந்தை. 2மே பதிப்பாளர் சங்கம் நடத்துது. அது மாதிரி ஒரு தொடர்ச்சியாக ஒரு இடைவெளி இல்லாமல் கோவிட் வந்தாலும் சரி, அது எப்படியாவது நடத்தக்கூடியது அப்படின்ற துடிப்போடு நடத்தக்கூடிய ஒரு இயங்கிட்டு இருக்குன்றதை நம்ம கட்டாயம் சொல்லி தான் ஆகணும். அந்த அம்சத்தில் நமக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு. கழிஞ்ச பல ஆண்டுகளில் தமிழ் புத்துச்சந்தையுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது அதுக்கு சென்னை புத்துச்சந்தைக்கு மிக முக்கியமான பங்களிப்பு இருக்க தான் செய்கிறது. ஆனால் இவ்வளவு வாசகர்கள் ஆதரவோடு இவ்வளோ பெரிய நிகழ்வாக இது வளர்ந்ததுக்கு பிறகு அதற்கு தகுதியான ஒரு தன்மையோடு இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லலாம். அப்படி பார்க்குறப்ப தேசிய மொழிகள் வந்து இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், இல்லை பன்னாட்டு மொழிகள் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள்லாம் வந்து கூடக்கூடிய ஒரு இடமா வந்து சென்னை புத்தக நிகழ்ச்சியை பார்க்கலாமா? அது ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் உள்ள எழுத்தாளர்கள்லாம் அங்கே வரக்கூடிய இடமாக, தமிழகம் இங்கிருந்து வாசகர்கள் வரக்கூடிய இடமாக இருக்குது. தமிழுக்கு அப்பால் வாழக்கூடிய தமிழ் வாசகர்கள் அவங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கிக் கொள்வதற்கு இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்டு சென்னைக்கு வந்து, அல்லது பொங்கலுக்கு ஊருக்கு வரும்போது அப்படியே சென்னைக்கு வந்து வாங்கிக் கொள்வது அப்படின்றது இருக்குது. இந்தியாவுக்கு அப்பால் அயல்நாட்டிலிருந்து எத்தனையோ வாசகர்கள் இலங்கையிலிருந்தும் ஐரோப்பாவிலிருந்தும் உலகம் எங்கிருந்தும் இந்த இதுக்கு வராங்க. வந்து அவங்க புத்தகங்களை போடுவதற்கான பதிப்பாளர்களை சந்திப்பது, சக எழுத்தாளர்களை சந்திப்பது போன்ற எத்தனையோ விஷயங்கள் இங்கே வந்து ஏற்கனவே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதாவது பன்னாட்டு புத்தக கண்காட்சிக்கு முன்பே நடக்குதுன்றீங்களா? கண்டிப்பாக நடக்குது. ஆமாம், இது பன்னாட்டு புத்தக கண்காட்சி வந்து தமிழுக்கு அப்பால் உள்ள எழுத்தாளர்களை கொண்டு வராங்க. நான் சொல்கிறது அயல் உள்ள தமிழ் எழுத்தாளரை பற்றி சொல்கிறேன். அயல் உள்ள தமிழ் எழுத்தாளர்கள், அயல் வாழக்கூடியவர்கள் எல்லாமே இங்கே ஏற்கனவே வந்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போவும் வராங்க. பன்னாட்டு புத்தக கண்காட்சின்றது இன்றைக்கி கிட்டத்தட்ட 15-20 நாடுகளில் இருந்து பதிப்பாளர்களை கொண்டு வராங்க. அந்த பட்டியலை நான் பார்த்தேன். அந்த பட்டியல் வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்னை இப்போ வந்து பல ஆண்டுகளாக ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கும் பல நாடுகளுக்கும் செல்லக்கூடிய ஒரு பதிப்பாளருக்கு அது பெரிய வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்குது. அப்போது தமிழ்நாட்டிலேயோ இன்னும் அந்த வாய்ப்புகளை, அது போன்ற வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய இளம் பதிப்பாளர்களுக்கு அது மிகப்பெரிய திறப்பு என்று தான் நான் சொல்வேன். கழிஞ்ச ஆண்டிலிருந்து எவ்வளவோ மேம்பட்டு இன்றைக்கு அது நடக்குது. இன்னும் பல புதிய நாடுகள்லேருந்து இந்த ஆண்டு வந்து பதிப்பாளர் வந்து இந்த புக் ஃபேருக்கு வராங்க. இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தி கொள்வது என்பதற்கு தமிழ் பதிப்பாளர்களாக தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கழிஞ்ச ஆண்டு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த ஆண்டு வரும்போது, இந்த ஆண்டு இந்த சந்தை முடிந்த உடனே தயாரிப்பை ஆரம்பித்தால்தான் அடுத்த ஆண்டு மீண்டும் இவர்கள் வரும்போது நாம் முழு தயாரிப்போடு அவங்களை எதிர்கொள்ள முடியும். அந்த அளவுக்கு அதுக்கு உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே இதையெல்லாம் ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அதை முழுமையாக உள்வாங்கி அதற்கான உழைப்பையும் முதலீடையும் செய்து இன்னும் தங்களை தகுதிப்படுத்திக் கொண்டால் வரும் ஆண்டுகளில் அவர்களிலிருந்து முழு பயனை பெற முடியும். சார், உங்களுடைய பதிப்பும் படைப்பும், இந்த புத்தகம் வந்து உங்களுடைய பதிப்பு சார்ந்து, படைப்புகள் சார்ந்து நீங்கள் நிறைய விஷயங்களை முன் வச்சுருக்கீங்க. முக்கியமாக வந்து புக்கர் பரிசு அப்படின்ற ஒன்று இப்போ சமீபத்தில் பேசுபொருளாகவே இருந்துச்சு. அதுக்கு காரணம் யாரும் பார்த்தா எழுத்தாளர் பெருமாள் முருகன். புக்கர் பரிசுடைய பட்டியலில் வந்து பெருமாளனுடைய நூல் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்றாங்க. அந்த இடம்பெற்றதுக்கே வந்து தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலைமை சூழல் வந்து இங்கே இருந்திருக்கு. அப்படி அது பற்றியான அனுபவம், அது பற்றியான புரிதல் எங்களுக்கு தேவைப்படுது வாசகர்களுக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் சார். அதாவது இது போன்ற பன்னாட்டு விருதுகளில் தமிழ் எழுத்தாளர்களுடைய பேர் வந்து எத்தனையோ ஆண்டுகளாக இடம்பெறாமலே இல்லை இருக்கிறது மட்டும் இல்லை, இடம்பெறுன்ற எண்ணமோ நம்பிக்கையோ அப்படி வாய்ப்பு இருக்குன்ற எண்ணமோ நம்ம யாருக்குமே இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. அப்போ அது எப்படி உருவாகுதுன்னு சொன்னால், இப்போ நான் வந்து இப்போ ஃப்ராங்க்ஃபர்ட் போன்ற விஷயங்களை போகும்போது தெரிந்து கொள்கிறது வழியாக, இப்போ உதாரணமாக புக்கர் பிரஸில் ஒரு புத்தகம் இடம்பெறணும்னு சொன்னால் அது இங்கிலாந்தில் யூகேக்குள்ளே அது பிரசுரமாக வேண்டும். இப்போ யூகேக்குள்ளே நம்முடைய புத்தகங்கள் பிரசுரமாகும் போது அந்த வாய்ப்பு வந்து திறக்கவே செய்யுது. இதற்கு முன்னால் ஆசியாவுக்குன்னு ஒரு மேன் புக்கை ப்ரைஸ்னு வச்சுருந்தாங்க. அது நம்ம புத்தகங்கள் ஆங்கிலத்துக்கு போகும்போது அந்த வாய்ப்பு திறக்குது. பல ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பட்டியலில் சல்மாவுடைய ஒரு நாவல் சமர்ப்பிக்கப்பட்ட போது நான் ஃபேஸ்புக்கில் எழுதினேன்.
இது விருதுக்கு தேர்வாகுமான்றதை பற்றி இல்லை. ஒரு புத்தகம் இப்போ தான் முறை சமர்ப்பிக்கப்படுது. முறைப்படி ஒரு பதிப்பாளரால் அந்த இதுக்கு வந்து சமர்ப்பிக்கப்படக்கூடிய முதல் தமிழ் நூலாக இந்த புத்தகம் தான் இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டிருந்தேன். ஏன்னா நம்ம அந்த ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போகிறது முக்கியம். ஒரு செயல்முறைக்குள்ளே நம்ம போகிறதுன்றது முக்கியம். இந்த முறை மீண்டும் பெருமாமரனுடையது வந்து நெடும்பட்டியில் தேர்வானது. இது இங்கிலாந்தை பொறுத்தவரையில் அமெரிக்காவில் அவர் புத்தகங்கள் போன போது அவருடைய 2 நாவல்கள் அமெரிக்காவில் உள்ள மிக முக்கியமான விருதான நேஷ்னல் புக் அவார்டில் 2 முறை நெடும்பட்டியில் போச்சு. ஸோ இந்த மாதிரி போகும்போது தமிழ்னு ஒரு மொழி இருக்குது, அந்த பட்டியலை எடுத்து வச்சு அந்த பட்டியலில் உள்ள புத்தகங்கள் எங்கே கிடைக்கும், அதுக்கான உரிமை நம்ம வாங்கலாமா, நம்ம மொழியில் போடலாமான்னு உலகம் முழுக்க பதிப்பாளர் தேடுறாங்க. அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இப்போ எனக்கு அந்த பட்டியலில் பெருமாள் பேர் வந்தபோது புதிய 10 நாடுகள்லேருந்து பதிப்பாளர் தொடர்பு கொண்டாங்க. புத்தகச்சந்தை வந்து விரிவடைஞ்சிருக்கு அந்த இடத்துல. கண்டிப்பாக விரிவடைஞ்சிருக்கு. ஸோ அது மாதிரி தான் இதோட மிக முக்கியமான அம்சம். எழுத்தாளருக்கு ஒரு தொகை கிடைக்குதுன்றது 2வது அம்சம். மிக முக்கியமான அம்சம் வந்து தமிழ் ஒரு படி அதில் முன்னால் போகுது அப்படின்றது தான். அப்போ இந்த ஒரு போக்குன்றது ஒரு பதிப்பகம் சார்ந்தோ ஒரு எழுத்தாளர் சார்ந்தோ நிற்க போகிறதில்ல. பெரும்பாலும் நிச்சயமாக கடைசி எழுத்தாளர் இல்லை தமிழ் வரக்கூடிய. அது அவர் முதல்ல போயிருக்கார், அவ்வளோதான். இனிமேல் இந்த விஷயங்கள் இப்போ தமிழ்நாடு இந்த புத்தக சந்தை வழியாக, பன்னாடு புத்தக சந்தை வழியாக இன்னும் மேலும் பல படைப்புகள் வந்து உலகத்தை நோக்கி போகும்போது இந்த வாய்ப்புகள் கட்டாயம் இன்னும் பெறும். அதே மாதிரி ஜேசிபி விருது அது எழுத்தாளர் பெருமாள் தான் கிடச்சிருக்கு. அது மொழிபெயர்ப்பு நூல்களுக்கு இப்படி கிடைக்கிறப்ப வந்து அதோடைய விருதுடைய முக்கியத்துவம் வந்து பெரிதாக பார்க்கப்படுது. அதுக்கு காரணம் என்ன சார்? இல்லை, ஜேசிபி விருதில் வந்து அந்த விருது வந்து அதுக்கு ஒரு மிக முக்கியமான அம்சம் அதில் இருக்குது. என்னன்னு சொன்னால், இது வரைக்கும் விருதுகள் எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்திய ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட படைப்புகளுக்கு ஏ விருது, அப்புறம் வந்து இந்திய மொழி படைப்புகளுக்கு ஒரு விருதே முந்தி இருக்கலை. சரி, ஒரு 15 ஆண்டுகளுக்கு வந்து அந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு ஒரு பி லெவல் ஒரு விருது வந்து இந்திய மொழிகளிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட படைப்புகளுக்கு தனியாக ஒரு விருது அப்படின்னு ஒன்று இருந்தது. ஜேசிபி என்ன மிக முக்கியமாக பண்ணாங்கன்னா, நாங்கள் மூல மொழிபெயர்ப்பாக ஒரிஜினலான்னு பார்க்க மாட்டோம், ஆங்கிலத்தில் உள்ள எல்லா புத்தகத்தையும் நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இது 7வது ஆண்டு. 6 ஆண்டுகள் இந்திய மொழியில் வந்து மொழிபெயர்த்த நூல்கள் தான் விருது வாங்கியிருக்குது. இந்த 7 ஆண்டுகளில் ஒரு ஆண்டு தான் இந்தியாவில் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட படைப்பு வந்து விருது வாங்கியிருக்கு. மற்ற 6 ஆண்டுகள் அவங்க அந்த அந்த வேறுபாடு இல்லைன்னு தான் முடிவு பண்ணாங்க. இதை ஆதரிக்கிறோன்னு முடிவு பண்ணல. ஆனால் அந்த முடிவுகள் எப்படி இருக்குன்னா, 6 ஆண்டுகள் வந்து உருதுவில் இருந்தோம், மலையாளத்தில் இருந்தோம், தமிழில் இருந்தோம் போன படைப்புகள் விருதுக்கு வருது. ஒரே ஒரு ஆண்டு தான் இந்திய ஆங்கிலம் வருது. அப்போ இந்திய இலக்கியத்தோடைய வளம் ஒட்டுமொத்தமாக அதில் வந்து ஏதோ விதத்தில் பிரதிபலிக்கப்படுது. அதில் முதல் முறை இதுக்கு முந்தைய 2 முறை அவருடைய படைப்புகள் வந்து நெடும்பட்டியலில் குறும்பட்டியலையும் வந்திருக்குது. இந்த முறை தான் முதல் முறையாக அவர் வந்து விருது பெற்றார். இந்த மாதிரி பன்னாட்டு சார்ந்து சந்தை விரிவுபடுத்துகிறப்போ அது பின்னணியில் யார் இருக்காங்க பார்த்தா காலச்சூடு கண்ணன் தான் இருக்கார். எல்லாமே வந்து அவர் தான் வந்து முன்னெடுத்துகிட்டு போடுறாரு அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்குங்க. அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான உழைப்புகளை வந்து இங்கே வச்சுருக்கீங்க? நான் சொன்ன மாதிரி 2002 தில்லிக்கு போய் அங்கே அந்த புத்தகச்சந்தையை பயன்படுத்தி கொண்டு இந்திய பதிப்புலகம் பற்றிய என்னுடைய அறிதலையும் தொடர்புகளையும் விரிவுபடுத்தி கொண்டிருக்கேன். அதுக்கு பிறகு அங்கே போனது வழியாக தான் எனக்கு ஃப்ராங்க்ஃபர்ட் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது. இப்போ சமீபமாக அதை எப்படி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க? ஏன்னா நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் வந்து பரவலானதுக்கப்புறம் வந்து ஒரு புரிதல் ஏற்படும்ல, அப்போ இந்த சமீப காலம் இல்லை, இதுக்கு ஒரு முடிவு ஒன்று கிடையாது. நான் இதுக்கெல்லாம் கட்டு முடியக்கூடிய விஷயம் இல்லை. அது பெரிய ஒரு கடல், உண்மையிலே பெரிய கடல். ஃப்ராங்க்ஃபர்ட் புத்தகச்சந்தைங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதில் வந்து யாரும் வந்து கட்டு தேர்ந்து விட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை யாருக்குமே எப்போதும் வராது. ஏன்னா உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டு போகும்போதும் புதிய விஷயங்களை பார்க்குறோம், புதிய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம், புதிய தொடர்புகள் ஏற்படுகின்றன. இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து அது ஒரு பயணம் தானே ஒழி, அதுக்கு முடிவுன்றது ஒன்றும் எப்போவுமே இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த பயணத்தில் நம்ம ஈடுபட நம்முடைய தொடர்புகள் விரிவுபட நமக்கு சரியான எழுத்தாளர் கையில் கிடைக்கணும். நம்ம வந்து நம்மளுடைய தொடர்புகள் வழியாகவே யாரையும் தூக்கி நடத்திட முடியாது. ஒரு கதவை தான் நம்ம திறக்க முடியும். நம்ம ஒரு கதவை திறந்து விடலாம் எழுத்தாளருக்கு. யாரையும் வந்து நம்ம வந்து தூக்கி நிறுத்திட முடியாது. அப்படி நம்ம நிறுத்தினாலுமே அது என்ன ஒரு நாள் நிற்கும், 2 நாள் நிற்கும். அது 10 வருஷமோ 5 வருஷமோ இல்லை நிற்காது. அதனால் அப்படிலாம் நம்ம பண்ணிட முடியாது. நம்ம அந்த வாய்ப்புகளை, தகுதியான படைப்புகளுக்கு அந்த வாய்ப்புகளை நம்ம திறந்து விடுகிறோம். ஆனால் அதில் மிக முக்கியமான அவசியம் வந்து எழுத்தாளருடைய பங்களிப்பு தான். அவங்களுடைய படைப்பு தான் போகுது. அந்த படைப்பு அதனுடைய வலுவில் போகுது. நம்முடைய பணின்றது ஒரு கதவை திறந்து விடக்கூடியதாக இருக்கலாமே ஒழிய, அந்த கதவை திறந்து விடக்கூடிய
வாய்ப்புகள் எனக்கு மற்றவங்களோட அதிகமாக இருக்கலாம், அதை நான் வந்து மறக்க விரும்பலை. பட் அப்படி விடுறதுனாலேயே வந்து ஒரு படைப்பு வந்து முன்னாலே போயிடாது. அவங்க அந்த கதை வழியாக வந்து அந்த படைப்பை படித்து பார்க்க போகிறாங்க. அந்த படைப்பை அவங்களுக்கு பிடிக்கணும். யாரும் வந்து இந்த புத்தகங்களை தேர்வு பண்ணக்கூடியவங்க யாருமே வந்து அவ்வளோ சாதாரண ஆள்கள் கிடையாது. அவங்க வந்து முக்கியமான நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவங்க, பல மொழி படைப்புகளை தொடர்ந்து படித்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள். அவங்களுடைய கவனத்தை இந்த படைப்பை ஈர்க்கணும். ஈர்த்தால் தான் அவங்க வந்து அந்த படைப்பை தேர்வு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் விருது குழுன்னு போகும்போது அந்த குழுலேயே மிக மிக முக்கியமான ஆள்கள் தான் கொண்டு போடுறாங்க. அவங்க வந்து அவங்களும் படித்து பார்க்குறாங்க. அவங்க வந்து டக்குன்னு சரி பெருமாள் முருகன் வந்து ஒரு பரபரப்பாக இருக்கார், அவர் விருது கொடுத்துருவோன்னு அவங்க முடிவு பண்ணல. 2 முறை வந்து அவரை குறும்பட்டில் வரை கொண்டு வந்துட்டு இன்னொரு ஆளை தேர்வு பண்ணிட்டாங்க. இந்த புத்தகம் தான் வந்து தேர்வாகுது. ஒவ்வொரு ஆண்டும் அந்த கமிட்டி மாறிக்கிட்டே இருக்குது, புது புது ஆட்கள் உள்ளே வராங்க. ஸோ அது வந்து ஒரு படிப்படியாக அது நடக்குது. அப்போ இதில் மிக முக்கியமான அம்சம் வந்து அந்த எழுத்தாளருடைய ஆற்றல், அவருடைய படைப்புடைய வலிமை, அதுதான் மிக முக்கியமான அம்சம். நம்முடைய பணி அதில்ன்றது அந்த அந்த ஆற்றலும் அந்த இது வெளிப்படுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பது. நம்ம தமிழ்ல இருந்து அயல் மொழிகளுக்கு கொண்டு போகக்கூடிய பணிகளை வந்து இங்கே சிறப்பாக செஞ்சுக்கிருக்கீங்க. அதே போல் அயல் மொழியிலேருந்து இங்கே தமிழுக்கு வரக்கூடிய படைப்புகள் இருக்குது. குறிப்பாக வந்து எர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதிய கடலும் கிழவனும், அது நம்மளுடைய பதிப்பகத்திலே வெளியில் வந்திருக்கு. அது வேறு ஒரு பதிப்பகத்துலேயும் வந்து கிழவனும் கடலும் வருது, அப்புறம் வந்து கடலும் ஒரு கிழவனும் வருது. இப்படி வெவ்வேறு தலைப்புகளில் வெவ்வேறு மொழிபெயர்ப்பாளர்களும் எழுதுகிறாங்க, வெளியிடுறாங்க. இப்போ அதுக்கான நம்பகத்தன்மை வந்து எப்படி வாசகர்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும்? அதாவது ஒரு காலகட்டத்தில் வரைக்கும் ஒரு படைப்புக்கு வந்து ஒரு காப்புரிமை கீழே அது இருக்குது. அப்போ அந்த காப்புரிமை எந்த பதிப்பகம் பெற்றிருக்குதோ அவங்க மட்டும் தான் போட முடியும். அந்த காலகட்டம் தாண்டிருச்சுன்னு சொன்னால் அதை பலரும் போடக்கூடிய வாய்ப்பு வருது. அப்படி போடும்போது ஏற்கனவே போட்ட தலைப்பில் அவங்க அதை போட முடியாது. ஏன்னா அந்த தலைப்புக்குன்னு ஒரு ISBN நம்பர் ஒன்று ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு இல்லையா, அதே தலைப்பு இன்னொரு புத்தகத்தை போடுறதுன்றது சரியாகவும் இருக்காது, முறையாகவும் இருக்காது. அப்போ அந்த தலைப்புக்கு குந்தகம் விளைவிக்காமல் இன்னொரு தலைப்பை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு பார்த்து அவங்க அதை பண்ணுவாங்க. இந்த இப்படி தலைப்பை மாற்றுறதுனாலே நம்பகத்தன்மை குறையணுங்கிற அவசியம் இல்லை. நம்பகத்தன்மைன்றது எப்படி வருதுன்னு சொன்னால் அந்த மொழிபெயர்ப்பு எவ்வளோ சிறப்பாக இருக்குது, மொழிபெயர்ப்பு அந்த மூலத்துக்கு எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கிறது. ஒரு படைப்புக்கு பல நல்ல மொழிபெயர்ப்புகள் வெளிவர முடியும். ஆனால் அந்த ஒரு அந்த மொழிபெயர்ப்பாளருக்கு ஒரு பார்வை இருக்க வேண்டும், அவங்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் சரி நம்முடைய அந்த மொழிபெயர்ப்பு நல்ல ஆற்றலான மொழிபெயர்ப்பு தான். பட் நம்முடைய பார்வைப்படி காலகட்டம் மாறிவிட்டது, மொழி மாறிவிட்டது, இன்றைய மொழிபெயர்ப்பத்தின பார்வை மாறிவிட்டது. இந்த புதிய பார்வையிலிருந்து நான் இன்னொரு மொழிபெயர்ப்பை செய்கிறேன் என்று ஒரு மொழிபெயர்ப்பாளர் செய்யலாம். அதில் வந்து பிழை இல்லை. அப்படி வந்து உலகத்தில் மிகப்பெரிய கிளாசிக்கலுக்கு எல்லாமே ஒவ்வொரு மொழியிலையும் பல நல்ல மொழிபெயர்ப்புகள் இருக்கும். அதனால் அதில் பிழை இல்லை. ஆனால் அந்த மொழிபெயர்ப்பை வாசகர்கள் படித்து பார்த்து அவர்கள் முடிவு செய்ய வேண்டும், விமர்சகர்கள் அது முடிவு செய்ய வேண்டும், அது தகுதியான மொழிபெயர்ப்பான்னு. அந்த அடிப்படையில் நம்பகத்தன்மைன்றது முடிவு செய்யப்படும். சார், அதே போல் வந்து குறிப்பிட்ட எழுத்தாளர்கள் அழகிரி சைமையாக இருக்கட்டும், இல்லை பாரதியார் இருக்கட்டும், இந்த மாதிரி எழுத்தாளர்கள் வந்து முழு தொகுப்பு அப்படின்ற அவங்களுடைய கதைகளையோ இல்லை சிறுகதையோ இல்லை நாவலையோ இல்லை கவிதைகளையோ கொண்டு வராங்க. அப்படி ஒவ்வொரு பதிப்பகமும் அதே போல் தான் வந்து இது முழு பதிப்பு, இது நம்பகமான பதிப்பு அப்படின்னு தான் கொண்டு வராங்க. அதுலேயும் எங்களுக்கு வாசகருக்கான ஒரு முரண்பாடு ஏற்படுது. எதை எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு. அதுவும் இதே விஷயந்தான். அதாவது இப்போ புதுமைப்பித்தனுக்கோ கூப்பாராவுக்கோ இன்றைக்கி வந்து குறிப்பிட்ட பதிப்பாளர்களுக்கோ யாருக்கும் காப்புரிமை இல்லை. ஒன்று அது காலகட்டம் முடிந்து விட்டது, அல்லது அரசு சில படைப்பாளர்களுடைய படைப்புகளை வாங்கி நாட்டுடைமை ஆக்கி விடுகிறது. அப்போ யாரும் போடலாம் என்ற சூழ்நிலை உருவாகுது. இந்த இடத்துல தான் வந்து ஒரு பதிப்பாசிரியருடைய முக்கியத்துவம் இருக்கிறது. அந்த பதிப்பாசிரியர் அந்த பதிப்புக்கு அவர் என்ன வளம் சேர்க்கிறார், அந்த நம்பகத்தன்மை அவதான் கொண்டு வர வேண்டும். அவருடைய பணி, அவருடைய முன்னுரை, அவருடைய பதிப்புரை, அந்த பதிப்பகத்துடைய பங்களிப்பு எல்லாம் சேர்ந்து தான் அந்த நம்பகத்தன்மையை உருவாக்கும். அதன் அடிப்படையில் வாசகர்கள் அதை மதிப்பீடு செய்து வாங்குவது தான் அந்த வழி. இதை நம்ம வந்து எதிர்மறையாக பார்க்க வேண்டியதில்லை, ஒரு வாய்ப்பாகவே பார்க்கலாம். ஒரு பதிப்பாளர் தான் போடுவார், அதை மட்டும் தான் வாங்கிட்டு போகணுன்றது இல்லாமல் 4-5 பதிப்புகள் இருக்குது, ஒப்பிட்டு பார்த்து நமக்கு எது பிடித்து இருக்கிறதோ அதை நம்ம வாங்கிக்கொள்ளலாம். இந்த பன்னாட்டு மொழிகள் சார்ந்து அந்த ஒரு இருக்கிறப்ப நீங்கள் வேறு ஒரு எழுத்தாளர் மட்டும் இல்லாமல் வேறு எந்தெந்த எழுத்தாளர்களை கூட்டிகிட்டு போகிறீங்க? அது நான் வந்து கிட்டத்தட்ட 2007 பல எழுத்தாளர்களுடைய படைப்புகளை ஆங்கிலத்தில் கொண்டு வருவது, அது வழியாக பிற மொழிகளுக்கு கொண்டு போவதுக்கான முயற்சியாக இருக்கிறேன். இதில் நம்ம உலகத்துக்கு போகும்போது உலக பதிப்புச் சூழல் வந்து படித்து பார்த்து யாரை விரும்புகிறார்கள்ங்கிறது நம்ம கையில் இல்லை. நம்ம வந்து கொண்டு போய் ஒரு 10-15 எழுத்தாளர்களாக கொடுக்குறோம், ஒவ்வொரு ஆண்டும் புதியவர்களையும் சேர்க்கிறோம், அதை சேர்த்து அதை பெரிதாகி கொண்டே போகிறோம் நம்முடைய அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவங்களுடைய இடத்துலேருந்து அதை பார்க்கும்போது சில குறிப்பிட்ட எழுத்தாளர் படைப்புகள் அவங்களுக்கு கூடுதல்
ஆர்வத்தை ஏற்படுத்திக்கிட்டன. அந்த அவர்களுக்கு ஏற்படைய ஆர்வத்திற்கும் நம்முடைய சூழலில் ஒரு படைப்பை பற்றி படைப்பாளி பற்றி மதிப்பீட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, தொடர்பில்லை. இப்போ நம்ம வந்து பாரதியை தமிழோட உச்சம்னு சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நம்புகிறோம். ஆனால் பாரதியோடைய கவிதைகள்லாம் பிற மொழியில் கொண்டு போகிறது கிட்டத்தட்ட சாத்தியம் இல்லாத விஷயம். அதனால் அவருடைய தகுதி வந்து இல்லாமல் ஆகிறாது. கவிதைகளுக்கே ஒரு பெரிய ஆர்வம் இல்லை, அதுவும் 100 ஆண்டுக்கு புதிய கவிதைகளுக்கு ஆர்வம் இல்லை. பாரதியுடைய தமிழ் மொழி ஆற்றலோடு ஒப்பிடக்கூடிய ஆற்றலோடு யார் அதை மொழிபெயர்க்க முடியும் இன்னொரு மொழியில்? இப்படிப்பட்ட காரணங்களால் அது முடங்கி போயிடும். இதை வைத்து நம்ம மதிப்பிட போகிறதில்ல. சிறுகதைகளுக்கான ஒரு சந்தை மதிப்புன்றது இன்றைக்கி உலக சூழலில் மிக குறைவாக இருக்கிறது. ஆகவே புதுமைப்பித்தன் பண்ணப்படுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதுக்காக அவர் மேதை என்று இல்லாமல் ஆகிவிட மாட்டார். ஸோ பல விஷயங்களை பொருட்படுத்தி கொண்டு சில குறிப்பிட்ட ஆளுடைய படைப்புகள் வந்து முன்னுக்கு வருகின்றன. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவருடைய படைப்பில் நாம் முதலில் அனுப்ப வேண்டும். அந்த பாதையின் வழியாக பிற படைப்புகளை நாம் எடுத்து செல்ல வேண்டும். அப்படி எடுத்து சென்றதில் வேறு சில முக்கியமான எழுத்தாளர்கள் பேர் சொன்னால் நல்லாயிருக்கும். என்னுடைய முயற்சியில் என்னால் அம்பையருடைய படைப்புகளை கொண்டு போக முடிந்திருக்கிறது. சுந்தர் ராமசாமியுடைய படைப்புகளை கொண்டு போயிருக்கிறேன். சல்மாவுடைய படைப்புகள், பெருமாள்முருகனுடைய படைப்புகள், ஷர்மிளா சையதுடைய படைப்புகள். இது வந்து உலக மொழிகளுக்கு போனது. இந்திய ஆங்கிலத்துக்கு கிட்டத்தட்ட 30 படைப்பாளர்களுடைய படைப்புகளை, 30 நூல்களை இந்த ஆண்டுகளை நான் வந்து என்னுடைய சந்திப்புகள் வழியாக, என்னுடைய முயற்சியின் வழியாக அந்த கதைகளை திறந்து விட்டு அந்த படைப்புகள் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. ஆங்கிலத்துக்கு போனதுக்கு பிறகு தான் நம்ம உலக மொழிகளை பற்றி பேச முடியும். அதுக்கான முயற்சிகளை நம்ம தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம். இப்போ தமிழக அரசினுடைய இந்த புதிய திட்டம், அதாவது அயல் மொழி பன்னாட்டு மொழிபெயர்ப்புகளுக்கு அந்த பதிப்பாளர்களுக்கு நிதி வழங்கக்கூடிய திட்டத்தின் வழியாக இந்த ப்ராசஸ் இன்னும் வேகமாக இன்னும் விரிவு பெறும். அடுத்த 5 ஆண்டுகள் நம்ம அதோடைய விளைவுகள் நாம் பார்க்கலாம். அது பெருமாள் முருகன் அல்லது இந்த குறிப்பிட்ட எழுத்தாளர்கள் மாதிரி இல்லாமல் இன்னும் 10-15 எழுத்தாளருடைய படைப்புகள் நிச்சயமாக உலகத்துக்கு பயன்படும். வெளிநாட்டு பதிப்பகங்கள் வந்து சென்னை புத்தக கண்காட்சிக்கு வருகை புரிந்திருக்காங்களா? சென்னை புத்தக கண்காட்சிக்கு வந்து அவங்க ஸ்டால் போடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா இது புத்தக விற்பனைக்கான கண்காட்சி. பட்டு பிற மொழியிலேருந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இங்கே எப்போவுமே என்ன பிரச்சனைனா, இங்கே வந்து போதுமான இடம் இல்லைன்னு எல்லாரையும் மறுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் பப்பாசி தொடர்ந்து வந்து பல ஆண்டுகளாக இருக்கிறது. அதை மாற்றி கதவுகளை இன்னும் திறந்து விட்டால்தான் பிற மொழி பிற நாட்டு பதிப்பாளர்கள் வராவிட்டாலும் அவர்களுடைய ஆம்பசி, டெல்லியில் உள்ள ஆம்பசியை சார்ந்தவர்கள் வந்து இங்கே அரங்கு வைப்பது வாய்ப்பு இருக்குது. இப்போ நமக்கு அடுத்த அரங்கு வந்து அமெரிக்கன் கான்சுலேட்லேருந்து, இது போன்று ஃப்ரெஞ்சோ பிரிட்டிஷ் கவுன்சில் வந்திருக்கிறார்கள். இது போல் ஃப்ரெஞ்சு பலதும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதற்கு வந்து அவர்களை வரவேற்கக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். இங்கு எப்படிப்பட்ட சூழல் இருக்குது என்றால், இருப்பவர்களுக்கே இடம் பத்தவில்லை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும்போது அது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஆனால் இங்கே வந்து இடம் பத்தவில்லை என்றது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சார். அப்படி பார்க்குறப்ப நிரந்தரமான புத்தக கண்காட்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? அது முதல்ல பார்ப்போம். அதாவது இங்கே இடம் பற்றவில்லைங்கிறது எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த ஒரே அரங்கா பெரிய அரங்கா போடும்போது தான் இடப்பற்றாக்குறைன்னு வைக்கிறது. இங்கே பல இடங்கள் இருக்கின்றன. ஆகவே தமிழுக்கு, ஆங்கிலத்துக்கு, குழந்தைகளுக்கு என்று நாம் பிரித்து போட ஆரம்பித்தோம் என்றால் இன்னும் பல அரங்குகளை உருவாக்க முடியும். ஆனால் அப்படி பிரிப்பதன் வழியாக வியாபாரம் பாதிக்கப்பட்டுவிடும் என்று எல்லா மாற்றத்தையும் எதிர்க்கக்கூடிய ஒரு மனோபாவத்தில் பப்பாசி இருப்பதன் காரணமாக அதை பற்றி அவங்களால் யோசித்து பார்க்க முடியவில்லை. ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா புத்தச்சந்தைகளும், கல்கத்தாவாகட்டும், ஷார்ஜாவாகட்டும், தில்லி ஆகட்டும், ஃப்ராங்க்ஃபர்ட் ஆகட்டும், ஒரே அரங்கில் நடப்பதில்லை. பல்வேறு அரங்குகள் தான் நடக்கின்றன. நீங்கள் புதுடெல்லி புத்தச்சந்தைக்கு போனால் அங்கே குழந்தைகளுக்கு என்று ஒரு தனி ஹால் இருக்கும், இந்திய மொழிகளுக்கு என்று ஒரு ஹால் இருக்கும், ஆங்கிலத்துக்கு ஒரு ஹால் இருக்கும். அப்படி தான் அவங்க பிரித்து கொடுக்குறாங்க. அப்படி தான் செய்ய முடியும். அதே வழிமுறை இங்கே எடுத்துக்கொண்டால் நம்மளாலே செய்ய முடியும். யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர் எல்லோருக்கும் இடம் கொடுக்க முடியும். அதன் வழியாக பப்பாசியும் இன்னும் வளர முடியும். ஆனால் அப்படி வளர்றது வழியாக ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களோட வியாபாரம் பாதிக்கப்பட்டுரும் அப்படின்றத என்னை பொறுத்தல அது ஒரு மூட நம்பிக்கை. அப்படி இருக்கிறதுனால அது நடக்காமல் இருக்குது அப்படி தான் சொல்லணும். அதே நேரத்தில் நீங்கள் கேட்க அடுத்த கேள்வி முக்கியமான கேள்வி, எப்படி தில்லியில் வந்து பிரகதி மைதான் ஒரு இடத்துல நிரந்தரமான அமைப்பு இருக்குதோ அதுபோல் ஒன்று தமிழகத்துக்கு கட்டாயம் தேவை. அது இந்த புத்தகங்கள் சார்ந்த விஷயங்களுக்காக பல முயற்சிகளை எடுத்து வரக்கூடிய இந்த அரசு வந்து அதையும் செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். சார், உங்களுடைய பதிப்பகம் சார்ந்த பணி மட்டும் இல்லாமல் படைப்பு சார்ந்த பணியும் இருக்குது. ஸோ எப்படி ஒரு படைப்பாளராகவும் நீங்கள் திகழ்ந்துட்டு வரீங்க? அதுக்கான நேரம் எப்படி இருக்குது உங்களுக்கு? நான் எந்த விதமான படைப்பு பணியிலையும் ஈடுபடுவதில்லை. கட்டுரைகள் எழுதுகிறேன். ஆய்வு கட்டுரைகளாகவும் அனுபவ கட்டுரைகளாகவும் பதிப்பக சூழல் பற்றி எழுதுகிறேன். அதெல்லாம் கட்டாய தொகுதிகளாக புத்தகங்களும் வருதே ஒழிய நான் புத்தகங்களாக எதையும் இது வரைக்கும் எழுதியதில்லை. என்னை பொறுத்தவரை என்னை பற்றி ஒரு எழுத்தாளர் என்ற ஒரு மெம்பம் எனக்கே என்னை பற்றி இல்லை. சில விஷயங்களை பற்றி எனக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. உதாரணமாக உலக பதிப்பு சூழல், அல்லது ஒரு காலகட்டத்தில் மீடியா மீது நான் மிகுந்த ஆர்வத்தோடு இருந்தேன்.
இப்போது என்னுடைய கவனம் கொஞ்சம் அதிகமாக பதிப்பகத்துக்குள் வந்துவிட்டது. அந்த காலகட்டத்தில் மீடியா விமர்சனம் என்பது தமிழ் கிட்டத்தட்ட இல்லாமல் இருந்தபோது அதை பற்றி நான் கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். அவருடைய தொகுப்புகளை நான் வெளியிட்டிருக்கிறேன். மற்றபடி ஒரு படைப்பாளர் என்றோ எழுத்தாளர் என்றோ நான் நினைப்பதில்லை. சார், வாசகர்கள் வந்து தொடர்ந்து வந்து அதிகரிச்சுட்டே வராங்க அப்படின்னு சொல்லி எல்லா பதிப்பகத்தாரும் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே வாசிப்பு என்பது நிகழ்ந்துக்கு இருக்கா? கண்டிப்பாக விரிவுபடுத்த நினைக்கிறேன். போதுமான அளவு இருக்கான்றது வேறு கேள்வி. தமிழருடைய ஜனத்தொகையை பார்க்கும்போது போதுமான அளவுக்கு வாசகர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டால் அது வேறு கேள்வி. அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்கான காரணம் வந்து இளைஞர்கள் மட்டும் இல்லை, நம்முடைய கல்விச் சூழல், நம்ம பெற்றோருடைய மனோபாவம், ஆசிரியருடைய மனோபாவம், இது எல்லாமே சேர்ந்து அதை வந்து கட்டமைக்குது. ஆனால் அதிகரித்து வருகிறதான்னு கேட்டால் கண்டிப்பாக அதிகரித்து வருகிறது. இன்றைய இளைய தலைமுறை வந்து முந்தைய தலைமுறையோடு அதிகமாக படிக்கிறார்கள். நம்முடைய பொருளாதார ரீதியாக நம்ம வளர்ந்திருக்கிறோம். அவை புத்தகத்தை வாங்கக்கூடிய சாத்தியம் நமக்கு அதிகரித்து இருக்கிறது. கல்வி பெருகியிருக்கிறது. அதன் வழியாகவும் அந்த விரிவாக்கம் நடக்கிறது. இதெல்லாமே மிக முக்கியமான அம்சம். ஆனால் 6 கோடி தமிழ் இருக்கக்கூடிய இடத்துல இவ்வளவு போதுமானு கேட்டால் அது வேறு கேள்வி. அது போதாது என்பதுதான் பதில். அதற்கு நான் ஒரு நாளும் இளைஞர்களை குறை சொல்ல மாட்டேன். அதற்கு நம்முடைய பாடப்புத்தகத்தை தவிர இதையும் படிக்கக்கூடாது என்று மாணவர்கள் சொல்லித்தரக்கூடிய நம்முடைய கல்வி சூழல், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய ஆசிரியர்கள், அவர்கள் தான் அதுக்கு முதல் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். சார், கடந்த ஆண்டு வந்து உங்கள்கிட்ட ஒரு வினா வச்சுருந்தோம். என்னென்ன தொழில்நுட்பத்தில் வந்து புத்தகங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு. நீங்கள் அதில் பதிவு பண்ணியிருந்தீங்க, வீடியோக்கான புத்தகங்களாக வந்தாலும் வந்துடும் அப்படின்னீங்க. அது வந்துருச்சா சார்? இது வரைக்கும் நான் அப்படி எதுவும் பார்க்கவில்லை. ஆனால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து இப்படியான பணிகளில் ஈடுபட்டு வரதுனால தமிழ் சமூகத்துக்கும் சரி, தமிழ் இலக்கிய சொல்வதும் சரி, இந்த மாதிரி பதிப்பு துறையிலையும் வந்து நிறைய பயன்பாடு இருக்குது. அதை வந்து எல்லாரும் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் சார். நன்றி, அனுபவம், வணக்கம். நன்றி 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 தேங்க்யூ.